ஆண்டவரோடு உறவாடக்கூடிய ஒரு நிலையில் இல்லையா? வெறும் பேருக்கு கிறிஸ்தவராக இருக்கிறோமா? அப்படின்னா வருத்தப்படுகிறேன் நான். அப்படி இருந்தால் உங்களுக்கு கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவோ தெரிந்து கொள்ளவோ அவருடைய வழிகளில் நடக்கவோ வெற்றிகரமாக வாழவோ ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப அவசியம். ஆண்டவரோடு உள்ள உறவு, அந்த உறவில் வந்துட்டோம்னா என்ன ஆகுது தெரியுமா? அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்ம நடத்துகிறார். அப்போ ஒரு காலகட்டத்தில் எனக்கு அவர் காண்பிச்சார், நான் இதுக்காக உண்டாக்கப்பட்டவன். எங்கள் வீட்லேயோ இல்லை மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செலெக்ஷன் கமிட்டி வச்சு என்னை செலக்ட் பண்ணி தான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இவன் முடியெல்லாம் ரொம்ப நீளமாக இருக்கு, இவன் ஊழியத்துக்கு தகுதி கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்களை சொல்கிறேன். அந்த பையன் பாருங்கள், நம்ம அவள் பையன் பாருங்கள், இவன் பையன் பாருங்கள், அவன் ஒழுங்காக கிராப் வெட்டியிருக்கிறான், முடியெல்லாம் ஒழுங்காக வெட்டியிருக்கிறான், சட்டையை ஒழுங்காக மாட்டுறான். ஏன்னா சட்டையை பேண்ட்டை கொண்டாந்து இங்கே போட்டிருப்பான் அவன். மார்லன் பிராண்டோன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நாங்கள் மார்ல பேண்டோன்னு வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு முன்னையும் போயிட்டு வந்துட்டு இருப்பான். இவன் தான் ஊழியத்துக்கு கரெக்ட். எப்படி இருக்கான் பார், முடி இவ்வளோண்டு தான் இருக்கும், நம்மளுக்கு இங்கே வரைக்கும் இருக்கும், அதனால தகுதி கிடையாது. ஆனால் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ரகசியம், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? ஆண்டவர் ஹிப்பிகளை அதிகமாக நேசிக்கிறார். தாவீது ஒரு ஹிப்பி, கிட்டார் வாசிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், முடி வளர்த்த ஹிப்பியாக தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை பிடிச்சி கொண்டாடுறார். வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய மிலிட்ரிக்காரன் அவனெல்லாம் வாட்டஞ்சாட்டமாக உயரமாக பிரமாதமாக இருக்கிறான். அப்பங்காரன் கொண்டாந்து நிறுத்துறாள், இவராக தான் இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் தான் காமிச்சிருப்பார், பாருங்கள் நல்லா உயரத்தை பாருங்கள், ஆள் பர்சனாலிட்டியை பாருங்கள். அதை சாமுவேல் சார் கிடையாது, இவன் கிடையாது, போ ஒருத்தனை கொண்டு தான் எல்லாரையும் கிடையாது. அப்போ ஒருத்தன் தான் இருக்கிறாங்க, அவன் ஒரு இப்பி மாதிரி அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கொண்டாடுறாரு, அவனை கொண்டாந்து இவன் தான்றாங்க. வீட்டில் எல்லாம் காய வச்சுட்டு நிற்கிறாங்க. ஐயையோ, கத்தருக்கு என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, இப்படி ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாமா? கத்தர் அப்படி தான் செலக்ட் பண்ணுறாரு, அவனை பிடிக்குது கத்தருக்கு. கத்தருடைய செலெக்ஷன், அந்த கமிட்டியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை. அதனால் இன்றைக்கும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன பார்த்தோன்னு இவன் அப்படி ஆயிட்டான். ஐயோ, உண்மையாகவா? நான் நினைக்கவே இல்லை அப்படி ஆவான்னு. நினைக்க அந்த மாதிரி மனசு இல்லையே நினைக்கிறதுக்கு. அங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, உள்ள காமிக்கிறார் கர்த்தர். எனக்கே சந்தேகம், நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாரா? ஊரில் எவ்வளோ பேர் நல்லவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு நம்மளையா செலக்ட் பண்ணார்? கர்த்தர் சொல்ல உன்னை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உள்ளே தெரியுது, உள்ளே தெரியுது. வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் உள்ளே தெரியுது இல்லைங்களா?